ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன் இந்த கொஸ்டின் வந்து இன்னொரு மாடலையும் சால்வ் பண்ணலாம், அதாவது லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ லாமிஸ் தியரம்னா ஃபோர்ஸ் டிவைடட் பை த ஆப்போசிட் ஆங்கிள் ஆக்டிங் ஆன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆங்கிள்ஸ் பிரித்து இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணலாம். எப்படி ஆங்கிள்ஸ் பிரிக்கலாம்? ஃபர்ஸ்ட் லாமிஸ் தியரம் என்ன சொல்லுது? லாமிஸ் தியரம் ஃபோர்ஸ் F1 by sin alpha equals to F2 by sin beta equals to F3 by sin gamma. அதாவது ஃபோர்ஸ் ஆக்டிங் டிவைடட் பை த ஆங்கிள் ஆப்போசிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு நம்ம ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸோ இந்த ஆங்கிள் 60 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, இந்த ஆங்கிள் 30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த ஆங்கிள் என்னவா இருந்திருக்கணும்? 90 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிளும் 90 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் என்னவா இருந்திருக்கும்? 90. ஓகே, 90, இங்கே ஒரு 90, இன்னும் ஒரே ஒரு பேலன்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் என்னவா இருந்திருக்கணும்? 90 டிகிரியாக இருந்திருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஆங்கிள்ஸ் நம்ம பிரிச்சிட்டோம். இப்போ 800 நியூட்டன் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் 90, T2 ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் 60 ப்ளஸ் sin 60 ப்ளஸ் 90, T1 ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் sin 90 ப்ளஸ் 30. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம். இப்போ இதில் நோன் ஃபோர்ஸஸ் இது இருக்குது, இது ரெண்டுத்தையும் வச்சு ஈக்குவேட் பண்ணி ஆன்சர் எழுதிடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய தேர்ட் ஃபோர்ஸ் தட் இஸ் 800 டிவைட் பை sin 90. ஓகே, sin 90 ஓட வேல்யூ என்ன? 1 அப்படின்னு எழுதிடலாம். சரியா? ஸோ அப்போ 800 ஈக்குவல்ஸ் டு, நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறது T1 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? ஸோ T1 டிவைட் பை, ஓகே, ஸோ அதோட ஆப்போசிட் ஆங்கிள் என்ன? 90 ப்ளஸ் 30. ஸோ அப்போ sin 90 ப்ளஸ் 30 அதை என்ன எழுதிடலாம்? cos 30 எழுதிடலாமா? ஸோ அப்போ அந்த வேல்யூ என்னது? 800 ஈக்குவல்ஸ் டு T1 பை cos 30 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, cos 30 ஓட வேல்யூ என்னது? √3/2 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ 800 ஈக்குவல்ஸ் டு T1 பை √3/2. ஸோ அப்படியே அந்த வேல்யூ இந்த பக்கம் கொண்டு போனோம்னா T1 ஈக்குவல் டு 800, ஓகே, √3/2 அப்படின்னு சொல்லிடலாம். கேன்சல் பண்ணால் T1 ஈக்குவல் டு 400 √3 அப்படின்னு சொல்லி வரும். நம்ம முன்னாடி கண்டுபிடிச்ச அந்த வேல்யூக்கு T1 தான் வந்தது 400 √3 தான் வந்துச்சு. இப்போவும் 400 √3 தான் வந்திருக்கு. ஸோ அப்படியே T2 கண்டுபிடிப்போமா? அகைன் இதே ஃபார்முலா 800 ஈக்குவல்ஸ் டு T2 பை ஆப்போசிட் ஆங்கிள் என்ன வரும்? sin 90 plus 60. sin 90 plus 60 என்ன வேணும்? cos 60 ஆயிருமா? ஸோ cos 60 னா 1/2. ஸோ அப்போ 800 ஈக்குவல்ஸ் டு T2 பை 1/2 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அந்த வேல்யூ எப்படி வரும்? T2 is equal to 800/2 400 அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, நியூட்டன் கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த ரேஷியோ கால்குலேட் பண்ணோம்னா T1/T2 equals to √3/1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே ஆன்சர் தான் நமக்கு கிடைச்சது. முன்னையும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து காம்பனன்ட்ஸ் பிரித்து சால்வ் பண்ணும்போதும் என்னதான் கிடைச்சது? √3/1 தான் கிடைச்சது. இப்போவும் √3/1 தான் கிடைக்குது. ஸோ கொஸ்டினை நம்ம எந்த ஃபார்மேட்ல வேணாலும் சால்வ் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். தேங்க்யூ.